தமிழ் கணிதம். நாம் இந்த வீடியோவில் குரூப் 2 2A எக்ஸாமோட டென்டேட்டிவ் ஆன்சர் கீ படி என் மார்க் எவ்வளோன்னு பார்க்கலாம் வாங்க. என் மார்க்கு தமிழில் 74 எடுத்திருக்கேன். ஜிஎஸ்சில் 48, மேக்ஸில் 18. ஆக மொத்தம் 140 கொஷின் கரெக்டாக இருக்குது. நான் பிசி கேட்டகரியில் வருவேன். ஆனால் எனக்கு இது கண்டிப்பாக கிடைக்காது. இன்னும் ஒரு 700 800 வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணால் தான் எனக்கு கிடைக்கும். இப்போ இந்த கொஷினில் ஒரு தமிழில் ஒரு 4-5 கொஷின் நம்ம சேலஞ்ச் பண்ணுற மாரி இருக்குது. மானுக்கு கூட்டம் வரும், ஆனால் அவங்க கணம்னு கொடுத்துருக்காங்க. அதேமாரி இளஞ்சின்றது தமிழ் சொல், அது அவங்க போர்ச்சுகீஸ்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பிண்டம்ன்றது அது சமஸ்கிருத சொல் தான். ஏன்னா நம்ம மகாபாரதத்தில் கூட வரும், பிண்டம்னு சொல்லுவாங்க. அது பொத்தான் தான் சரியான விட. அதேமாரி இன்னும் ஒரு 2-3 கொஷின் இருக்குது. ஜிஎஸ்சில் பெருசாக எந்த ஒரு மாற்றமும் வரல. ப்ரைவேட் கீக்கும் கவர்மெண்ட் கீக்கும் கிட்டத்தட்ட சேமாக தான் வருது. அதனால் ஜிஎஸ் பெரிய பிரச்சனை இல்லை. தமிழில் தான் ஒரு 4-5 கொஷின் ஒரு 78 79 கொஷின் வந்துச்சு. ஆனால் இப்போ 74 தான் வருது. அதேமாரி இவங்க கட் ஆஃப்லாம் 150க்கு மேலே தான் வரும் அப்படின்னு சொல்லின்னு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு 145க்கு மேலே எடுத்தாவே வரும் தான் நான் நினைக்கிறேன். இப்போ கட் ஆஃப் எக்ஸாம் நல்லா படித்து எழுதுனவங்களால மட்டும்தான் கரெக்டாக சொல்ல முடியும். ஓரளவுக்குனாச்சும் கணிக்க முடியும். மற்றவங்களால சும்மா சொல்லிட்டு போகிறவங்களால தான் கட் ஆஃப் கணிக்க முடியாது. இப்போ நம்ம கட் ஆஃப் எவ்வளோ வரும்னு பார்க்கலாம் வாங்க. கட் ஆஃப் பொறுத்த அளவுக்கு கொஷின் இப்போ ஆன்சர் கீ வந்த பிறகு எல்லாத்துக்குமே ஒரு 4-5 கொஷின் குறைஞ்சிருக்கும். பேசிக்காகவே தமிழ் ஈஸின்றாங்க. ஆனால் தமிழ் ஈஸி இல்லை. குரூப் 4 ஈக்குவலாக தான் இருந்துச்சு. என்னை பொறுத்த அளவுக்கு குரூப் 4ஓட தமிழில் கொஷின் கம்மியாக தான் இருக்குது. 76 போட்டிருந்தாங்க குரூப் 4ல். இதில் 74 தான் வருது. இப்போ கட் ஆஃப் பார்க்கலாம். இப்போ ஓசியாக இருந்தீங்கன்னா வி கேன் டர்ன் ஆஃப் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் மோட். இப்போ நீங்கள் ஓசி கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 150+ போட்டிருந்தீங்கன்னாவே உங்களுக்கு குரூப் 2A வந்துடும். குரூப் 2க்குன்னா ஒரு 7-8 கொஷின் சேர்த்து போட்டிருந்தீங்கன்னா வரும். அதே பிசி எம்பிசியாக இருந்தீங்கன்னா ஒரு 147 148 போட்டிருந்தீங்கன்னாவே கண்டிப்பாகவே வரும். எஸ்சியாக இருக்கும் பட்சத்தில் 144லேருந்து 145 போட்டிருந்தீங்கன்னா கரெக்டாக வரும். பிசிஎம் ஆண்களாக இருந்தீங்கன்னா 144 to 145. அதே நீங்கள் எஸ்சிஏ எஸ்டி பிசிஎம் ஃபீமேலாக இருந்தீங்கன்னா ஒரு 140+ போட்டிருந்தாவே இது சேஃப் ஜோன் தான் என்னை பொறுத்த அளவுக்கு. இப்போ நீங்கள் 150க்கு மேலே போட்டிருந்தீங்கன்னாவே, சரியாக விடையளிச்சிருந்தீங்கன்னாவே நீங்கள் இன்ஸ்டியூட்டில் கூட சேர்ந்து படிக்கலாம், தப்பு இல்லை. ஒரு 145 மேலே இருக்கிறவங்க படிக்க ஆரம்பிச்சிருங்க. அட்லீஸ்ட் ஆப்டிடியூட் ரீசனிங்காச்சும் படிங்க. அது இல்லைனா யூனிட் 1 படிக்கலாம். ஏன்னா அது மாடர்ன் இந்தியா வரும். அது இல்லாமல் தமிழ்நாடு வரலாறு பண்பாடு திருக்குறள்லாம் வரும். அதுனாச்சும் படித்து வைங்க. எதுவுமே படிக்காததுக்கு அதுனாச்சும் படிக்கலாம். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய மார்க் எவ்வளோ வருதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.